வணக்கம். இந்தியாவில் பாராளுமன்ற ஜனநாயகம் எப்படி இருக்கிறது? இதை பற்றி விவாதிப்பதற்கு காங்கிரசின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பொதுவாகவே உங்களோட அரசியல் அறிவு அப்படின்றது ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும். அதனால் இந்த இந்திய பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது நாளுக்கு நாள் எப்படி போயிட்டுருக்கு? அது ஆரோக்கியமாக இருக்கா? இல்லை அதோட ஆரோக்கியம், அதோட தன்மை எப்படி இருக்குது இன்றைக்கி இந்தியாவில்? ஏன்னா அமித்ஷா பார்லிமெண்ட்டுக்கே வந்த ஒரு கடைசி 2 நாட்கள் வந்திருக்காரு, பிரதமரும் வரல. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இவ்வளோ வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இறையாண்மை உள்ள நாடு அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அந்த இறையாண்மையும் இருக்கிற மாதிரி தெரியல, ஜனநாயகமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் இறையாண்மை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த வெஸ்ட் ஏஷியா வார், அதுக்கு முன்னாடி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், யூஎஸ் ட்ரேட் டீல்லாம் நடக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு ஆர்டர் பார்த்திங்கன்னா ட்ரம்ப்கிட்ட அமெரிக்காலேருந்து வரும். நம்ம ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லுவாங்க. அவங்க பர்மிஷன் கொடுத்தா நம்ம வாங்குவோம், பர்மிஷன்லாம் வாங்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கியிருந்தோம். அப்போது அந்த டைமில் கிட்டத்தட்ட இறையாண்மையான நாடான்றது நமக்கு ஒரு பெரிய சவாலாகுது. இப்போது ஜனநாயகமே இருக்கா இல்லையான்றது தெரிய மாட்டுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேப்பர் லீக்ஸ் நம்ம பார்த்தோம். 100க்கும் மேற்பட்ட நீட்டில் பேப்பர் லீக் ஆச்சு. தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் நமக்கு நீட்டே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க மாநிலம். மற்ற மாநிலங்களில் நீட்டுக்கு பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கலனாலும் அந்த பேப்பர் லீக்கேஜ்ன்றது நிறைய மாணவர்களோட கனவையும் எதிர்காலத்தையும் குலைக்கிற ஒரு விஷயமாக தான் இருந்தது. அப்போது நீட்டு பேப்பர் லீக் ஆகுது, இல்லை எந்த பேப்பர் லீக் ஆனாலும் அப்போ அந்த கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்கிறவங்க கண்டிப்பாக பொறுப்பு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட நாலேஜ் இல்லாமல் அது நடக்காது. நாலேஜ் இல்லைன்னு நாலேஜோடு நடக்கணும். அப்படின்லாம் அந்த பதவிக்கு அவங்க தகுதியான ஆளாக இல்லை இல்லையா? அப்படி தான் பார்க்கணும். அப்போது இந்த பேப்பர் லீக்னால நிறைய மாணவர்களோட ஃப்யூச்சர் பாலாக இருக்குது. அதை தாண்டி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணியிருக்காங்க, தற்கொலைகள் பண்ணியிருக்காங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில் ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா ஜூன் 20 ஸ்டார்ட் பண்ணாங்க. அது போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 36 நாள் அந்த போராட்டம் போச்சு. அப்புறம் லடாக்ல சோனம் வாங்சுக் கலந்துட்டாரு. ஜூன் 20 இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 19 வரைக்கும் இந்த மத்திய அரசு எதுவுமே பண்ணவே இல்லை. இந்த போராட்டம் ஏன் நடக்குது, இந்த மாணவர்கள்ட்ட பேசணுமா வேண்டாமா, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட கருத்து என்ன, இதை கேட்கறதுக்கான முயற்சிகள் சுத்தமாக எடுக்கவே இல்லை. இப்போது இதில் என்ன அப்படின்னா, அந்த கோதி மீடியா, அதாவது இந்த நேஷ்னல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த நரேட்டிவை மறுபடியும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே எந்த குறையும் இல்லை, இந்த பொதுமக்கள் இங்கே போராட்டம் பண்ணுறவங்கள ஒரு என்ன சொல்கிறது காரணமே இல்லாமல் போராடுறாங்கன்ற மாதிரி ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 30 நாள் போனதுக்கப்புறம் 19 ஜூலை அவசரமாக இவரை சோனம் வாங்சுக்கு போலீஸ் அழைச்சிட்டு போயிட்டு இதில் அட்மிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டே 20th ஜூலை மான்சூன் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இது சோனம் வாங்சுக் இங்கே இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு இடையூறு அதிகமாக இருக்கும், இவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வரும் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சால் சோனம் வாங்சுக்கை தூக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி பாராளுமன்றத்தை நோக்கி பாத யாத்திரை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி முடிவு பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ நாள் போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னா நீங்கள் கூப்பிட்டு பேசி, இது ஒரு ஜனநாயக நாடு தானே, நீங்கள் லேட்டர் பார்த்தீங்கன்னா இவர் ஜேபி நட்டா, அப்புறம் இவர் பிரலாத் ஜோஷி, ஜிதேந்திர சிங் யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு பேசினாங்க. இதை நீங்கள் முன்னாடியே பண்ணியிருக்க முடியும்ல. நீங்கள் கிட்டத்தட்ட போலீஸ் எவ்வளோ போலீஸை இறக்கி அதுக்குள்ளே போலீஸ் உடையில் நிறைய பேர் இந்த நேம் பேட்ச் இல்லாமல் வந்தாங்க. அதுக்கப்புறம் சிலர்லாம் யூனிஃபார்மே இல்லாமல் கையில் லாட்டி எடுத்துகிட்டு அடித்தாங்க, பெல்லட் கன்ஸ் யூஸ் பண்ணாங்க, எலக்ட்ரிக் பேட்டன்ஸ் யூஸ் பண்ணாங்க, டியர் கேஸ் யூஸ் பண்ணாங்க. இதனால் எவ்வளோ பேருக்கு இது பாதிக்கப்பட்டிருக்கு, பார்வை பாதிக்கப்பட்டிருக்கு. சிலருக்குலாம் பெல்லட்ஸ் அங்கங்கே இதாக இருக்குது, பியர்ஸாக இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னா வேறு வழி இல்லாமல் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணார். எப்பவுமே பிஜேபி அவங்க பண்ணுற தவறுகளை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இப்போ கூட அவர் அதை ஏற்றுக்கல. அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க போராட்டம் பண்ணதுக்காக நான் இது பண்ணலை அப்படின்னு தான் இப்போவும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு தவறு நடந்திருக்குன்னா அந்த கவர்மெண்ட் அதுக்கு பொறுப்பு, அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போது எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸாக இருந்தாலும் மற்ற கட்சிகளும் ஒரு தவறு நடந்தாலும் மக்களுக்கு அநீதி விளைவிச்சா அதை கேட்க வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சிகளுக்கு, அதை கேட்க தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த போலீஸை இறக்குனது யார்? ஹோம் மினிஸ்டர். அப்போ அந்த ஹோம் மினிஸ்டருக்கு ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் டெல்லி போலீஸ் இறக்குறீங்கன்னா
நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ பேரை அடிச்சிருக்கீங்க, அடித்து நீங்கள் இறக்கி இவ்வளோ பேர் இறக்கி அடித்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தான் நீங்கள் வந்து தோல்வியை ஏற்றுக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் அடிச்சிருக்கீங்கன்னா உங்களோட நாலேஜ் இல்லாமல் எப்படி இந்த இவ்வளோ போலீஸ் வந்து இறங்கி அடிச்சிருப்பாங்க? பீகாரில் AK-45லாம் யூஸ் பண்ணி ஃபயர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு இந்த பொறுப்பு இருக்குல்ல, நீங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து விளக்கம் கொடுக்கணும்ல, எப்படி நாங்கள் வந்து இது ஆர்டர் கொடுத்தோம், யார் யார் வந்து இதில் வந்து இறங்குனாங்க, ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸு, டெல்லி போலீஸ், வேறு யார் வந்தாங்கன்னு சொல்லணும் இல்லையா? அதை தாண்டி வந்து இந்த பெலட் கன்ஸு, எலக்ட்ரிக் பேட்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க, இல்லை அவங்களே பெர்மிஷன் எடுத்துட்டாங்களா, இதெல்லாம் சொல்லணும்ல. ஜூலை 20 மான்சூன் செஷன் ஸ்டார்ட் ஆகுது, 13th ஆகஸ்ட் மான்சூன் செஷன் முடியுது. அவர் 12 ஆகஸ்ட் வரைக்கும் ஃபுல் ஃப்ளோர் ஆஃப் ஹவுஸுக்கே வரல. அந்த இதுக்கு வராரு, கேம்பஸ் உள்ள வராரு. பிரைம் மினிஸ்டர் கூட வரலன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கேம்பஸ் வராரு, சேம்பர்லேயே உட்காந்துருக்காரு. நீங்கள் வர வேண்டியதானே? சரி, நீங்கள் தவறு பண்ணலனாலும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும்ல, அதுக்கு தானே உங்களை எலெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான் நீங்கள் ஹோம் மினிஸ்டர். எப்படின்னா அந்த நான் நேராக கேட்குறேன், இந்தியாவில் வந்து டெமோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது, அதாவது ஜனநாயக பண்பு அப்படின்றது அரசியல் கட்சிகளில் பிரதிபலிக்கல, நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்கலைன்னா ஒருவேளை கீழே இருக்க அமைப்புகள்லாம் அது வந்து சரிவர இல்லையோ. ஏன்னா குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு போன ஆட்சி காலத்தில் உங்களுக்கே தெரியும், இந்த கவர்னர் RN ரவி பிஜேபியை சேர்ந்தவர் ஒரு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் பாதி யூனிவர்சிட்டிஸ்க்கு வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணாரு. அது ஒரு டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ். ப்ரொஃபசர்ஸ் பிரின்சிபல்ஸு கிட்டத்தட்ட 100 காலேஜ் இருக்கு அப்படின்னா 60-70 காலேஜில் வந்து பிரின்சிபல்ஸ் இல்லை, பாதி காலேஜஸில் பிரின்சிபல்ஸ் இல்லை. ஸோ இப்போ இன்ஸ்டிடியூஷனில் வந்து தலைமைத்துவம் அப்படின்றது ஜனநாயகத்தில் அங்கங்கே தலைமைத்துவம் இருந்தால் தான் அந்த ஆரோக்கியமான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்கும். இது போன்ற ஒரு நடவடிக்கையை பிஜேபி எடுக்கிறாங்க. இல்லை, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, டீசென்ட்ரலைசேஷன், அந்த மாதிரி அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து கம்ப்ளீட்டாக வீக்கெண்ட் பண்ணி பவரை வந்து சென்ட்ரலைஸ்டாக வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற இடத்துல கவர்னர்ஸ் வந்து பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. நம்ம வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா கிரண் பேதி இருந்த போது திரு நாராயணசாமி அவர்கள் தான் வந்து முதலமைச்சராக இருந்தார். கிட்டத்தட்ட 5 வருஷம் முழுக்க அவங்க வந்து அவரை செயல்படவே விடல. என்னவோ கிரண் பேதி தான் முதலமைச்சர் மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா ரோட்ஸில் இருப்பாங்க, ஸ்ட்ரீட்ஸில் இருப்பாங்க, மக்களை சந்திப்பாங்க. ஏதாவது பில்ஸை வந்து நம்ம கொடுத்தோன்னா அவங்க வந்து அதை வந்து இது பண்ண மாட்டாங்க, பாஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியே வந்து பண்ணுவாங்க. RN ரவி கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க, தொடர்ந்து தொல்லை கொடுத்துருந்தாங்க. கவர்னரோட எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தே மாதிரி தான் பாடணும் அப்படின்னு சொன்னாங்க.